வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தண்டர் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெல்கம் பேக் கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு 2 months கழிச்சு கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் விளாட்றேன். லூட் கார் ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காசு ஃபுல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் எதை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்ட் மைன்ஸ் தான் அவசியமாக அப்கிரேட் பண்ணணும். டிஃபென்சஸையும் அப்கிரேட் பண்ணலாம். மெயின் டிஃபென்சஸ் 2 போட்டுட்டு அப்படியே கோல்ட் மைனையும் போடலாம். நான் இப்போ அதான் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல அப்டக்கிள்ஸை முதல்ல ரிவ்யூ பண்ணிடணும். ஸோ ஜெம் பாக்ஸ் வந்து 25 gems கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ கோல்டன் புல்டர் சேனல் வந்துருக்கு. ஸோ இப்போ கோல்டன் புல்டர் தான் இருக்குது. ஸோ மெயினாக இப்போ நம்ம எட்டியை ரிசர்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எட்டியை ரிசர்ச் பண்ணணும். ஸோ அப்டக்கிள்ஸ், அடுத்து ரிசர்ச், அப்புறமா தான் கோல்ட் மைன்ஸ், அப்புறமா தான் மெயின் டிஃபென்சஸ். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து நமக்கு ரைட் வீக்கெண்ட் வந்திருக்கு. ஆனால் அதை கண்டுக்க வேணாம். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட் வீக்கெண்ட் அட்டாக்ஸ் பற்றி. ஸோ நம்ம எப்போவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டியான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ 25 gems இந்த பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த இதுவும் இருக்குது, இதையும் வைக்காமல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இப்போ லைட் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இதான். ஸோ இப்போதைக்கு இதான். ஸோ இப்போதைக்கு இது தான், இதே தான். ஸோ 4 gem ட்ரக்கில் வந்து கிடச்சிருக்கு, 5 gem புஷ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் எடுத்துக்கலாம். பர்பன் கிங் இப்போ லெவல் 51 இருக்கிறாரு, அவரை அப்கிரேட் பண்ணிக்கலாம் பர்பன் கிங்கை. ஸோ பர்பன் கிங் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து கிளான்வால் லீக் மெடல்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ கிளான்வால் லீக் மெடல்ஸ் இப்போ தரமாக தான் இருக்குது. கிளான்வால் லீக் மெடல்ஸை இந்த ஜஸ்ட் ஆட் தான் பண்ணாங்க, நான் விளாட்ல. ஸோ போய் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் வாங்கி குயினை லெவல் 75 போனால் நான் போடக்கூடாது, ஏன்னா அது வேஸ்ட். ஸோ ஓகே, இப்போதைக்கு எல்லா புஷஸையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ 2 பில்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ மெயின் டிஃபென்சஸ் தான் போட்டாச்சு. இப்போதைக்கு 452 gems தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 10 million இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம லீகில் எதுலையுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜெம் ட்ரங்க்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பாருங்கள், கோல்ட் மைன் லெவல் 14 இருக்குது. ஸோ 14 15 போகிறது அவசியம் முக்கியம். இப்போ புது லெவல் வேறு கொண்டு வந்திருக்காங்க, லெவல் 16 கொண்டு வந்திருக்காங்க, தரமாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆர்மி ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம அட்டாக் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இப்போ கோல்டன் பில்டர் பாருங்கள் 9 hours எவ்வளோ கேட்குதுன்னு. ஸோ ஒவ்வொரு 6 hours 10 gems கேட்கும். ஸோ இப்போதைக்கு பில்டர் ஃபில் பண்ணோம்னாலே போதும். கோல்டன் பில்டர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது மொக்கையான ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா அவசியம் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு டவுன் ஹால் லெவல் 9 இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு அட்டாக் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இந்த அட்டாக்கை காத்திருந்து பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஒரு முக்கியமான பேஸ் வந்திருக்கு. இது அவசியம் நம்ம ட்ரிபிள் தான் போடுவோம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம குருட்டாம்போக்கில் இறக்கி விட வேண்டியதான். நம்ம எப்போவும் தண்டர் ஸ்டுடியோஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, அதான் நம்ம தண்டர் ஸ்டுடியோஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ லெட்ஸ் டு இட். ஸோ ஓகே, இப்போ ட்ராகன்ஸாக இறங்குது, எல்லோ ட்ராகன்ஸ் இறங்குது. இப்போதைக்கு நம்ம ட்ராகன் ரைடரை மெயினாக பின்னாடி இறக்கணும். அதோட ஆர்ச்சர் குயின், இங்கே எல்லாருமே எல்லா ஹீரோஸுமே சும்மா இறக்கி விட்டுட்டு ஹீலிங் ஸ்பெல் போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஓகே, இப்போதைக்கு டவுனை நான் கண்டிப்பாக முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ ஓட்டி விட்டுக்குங்க, டக்குன்னு ட்ரிபிள் எடுத்துருன்னு நினைக்கிறேன். எஸ், குயின் எபிலிட்டியை போட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரிபிள் போட்டாச்சுன்னா நான் சொல்லுவேன். குயின் அழகாக ஃபினிஷ் பண்ணிடுச்சு மேட்சை. ஸோ ஓகே, ஆல் ரைட். இப்போதைக்கு இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ஆஃப் பண்ண அதனால இதான் நீங்கள் அவசியம் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நல்லது தான், ட்ரிபிள் ஸ்டார் தான். தண்டர் ஸ்டுடியோட செகண்ட் ட்ரிபிள் ஸ்டார் தான் சொன்னோம், தேர்டா ஃபோர்த்தோ ரைட்டுங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம ஆர்மி அவசியம் குயிக் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம சாம்பியன் 3 லீக் வந்திருக்கிறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு எல்லாருமே இந்த கோல் பாஸ்லாம் போட்டுக்கோங்க. நானும் கோல் பாஸ் தான் போட போகிறேன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே நிறைய 1000 2000 நிறைய கோல் பாஸ்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட 4-5 ஸ்கின்க்கு மேலே நிறையா இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.